student, welcome to Jeffna Education YouTube channel. புலமைப்பரிசு பரீட்சை 2021 மாதிரி வினாத்தாள்களும் அவற்றிற்கான நுட்ப முறைகளையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே பகுதி 1 வினாத்தாளில் 14 திறன்களில் தகவல்களை ஒழுங்குபடுத்தல் திறன் 4, தகவல்களை ஒழுங்குபடுத்தல் பாகம் 4, பாகம் 1. இங்கே நாங்கள் வினாக்களுக்குள் செல்வோம். பிள்ளைகளே, வினாவினை நன்கு வாசியுங்கள். தரப்பட்ட கால ஒழுங்குகள் ஒழுங்கின்றி காணப்படுகின்றன. அவற்றை ஒழுங்குபடுத்தி எழுதும் போது சரியாக அமையும் ஒழுங்கு. இங்கே 5 காலங்கள் காட்டப்பட்டிருக்கின்றன. A நிமிடம், B நாள், C செகண்ட், D மணித்தியாலம், E வாரம். இவற்றினை ஒழுங்குபடுத்தி எழுதும் பொழுது சரியாக அமையும் ஒழுங்கு. இங்கே 3 விடைகள் காணப்படுகின்றன. எங்கே சரியான விடையை தெரிவு செய்யுங்கள். முடிந்தால் முயன்று வெல்லுங்கள். உங்களுக்கான நேரம் 10 நொடிகள் வழங்கப்படுகின்றது. சரியான விடையை தெரிவு செய்யுங்கள். ஆம் பிள்ளைகளே, நீங்கள் சரியான விடையை தெரிவு செய்திருப்பீர்கள். இங்கே இந்த 5 வகையான காலங்களிலும் இங்கே பாருங்கள். செகண்ட் என்பது 60 செகண்ட், ஒரு நிமிடமாக வரும். 60 நிமிடங்கள் ஒரு மணித்தியாலமாக வரும். 24 மணித்தியாலங்கள் ஒரு நாளாக வரும். 7 நாட்கள் ஒரு வாரமாக வரும். ஆகவே அந்த ஒழுங்கினை நாங்கள் பார்க்கின்ற பொழுது செகண்ட் என்பது சி. ஆகவே சி என்பது இங்கே முதலாவதாக வருகிறது என்று நாங்கள் பார்ப்போம். இங்கே 2வது விடையிலும் சி, 3வது விடையிலும் முதலாவது சி இருக்கின்றது. செகண்ட் சி. அடுத்தது நிமிடம் ஏ, 3வது விடையிலும் ஏ இருக்கின்றது. அப்போ சி ஏ டி மணித்தியாலம். அடுத்த 2வது விடையிலே பி வந்திருக்கிறது பாருங்கள். பி நாளை குறிக்கின்றது, இ வாரத்தை குறிக்கின்றது. ஆனால் 3வது விடையிலே இ வாரத்தை குறிக்கின்றது, பி நாளை குறிக்கின்றது. ஆகவே இந்த 3வது விடை தவறான விடை. ஆகவே 2வது விடை சரியான விடை. எங்கே 2வது விடையை நீங்கள் தெரிவு செய்திருப்பீர்கள். உங்களுக்கு 2.5 புள்ளிகள் கிடைக்கின்றது. அங்கே நாங்கள் அடுத்த வினாவுக்குள் செல்வோம். அடுத்து வர வேண்டிய சொல்லை தெரிந்து அதன் கீழ் கோடிடுக. இங்கே 4 சொற்கள் தரப்பட்டிருக்கின்றன. இடைவெளியிலே வர வேண்டிய சொல்லை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும். விறகு, குறத்தி, திறப்பு, புகழ்ச்சி. வெற்றிடத்தில் வர வேண்டிய சொல். இங்கே 3 சொற்கள் தரப்பட்டிருக்கின்றன. கிடுகு, கருப்பு, சிறப்பு. இந்த 3 விடைகளிலிருந்தும் ஒன்றை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். இந்த 3 விடைகளிலிருந்தும் ஒன்றை தெரிவு செய்ய வேண்டும். இங்கே ஏதோ ஒரு ஒழுங்கு முறையிலே இந்த சொற்கள் தரப்பட்டிருக்கின்றன. எங்கே முடிந்தால் முயன்று வெல்லுங்கள். சரியான விடையை தெரிவு செய்யுங்கள். உங்களுக்கான நேரம் வழங்கப்படுகிறது. ஆம், இங்கே அவதானியுங்கள் பிள்ளைகளே. விறகு, இங்கே கு என்பதிலே இந்த சொல் முடிகிறது. அந்த கு என்ற எழுத்திலே 2வது சொல் தொடங்குகிறது. குறத்தி. இங்கே தீ என்ற எழுத்திலே இந்த சொல் முடிகிறது.
அடுத்த சொல் தீயிலே தொடங்குகின்றது, திறப்பு. ஆகவே இங்கே பூ என்பதிலே முடிகிறது, பூ என்பதிலே தொடங்குகிறது. புகழ்ச்சி, புகழ்ச்சியின் இறுதி எழுத்து சி. ஆகவே சியில் அடுத்த சொல் தொடங்க வேண்டும். ஆகவே இங்கே காட்டப்பட்டிருக்கின்ற 3 விடைகளில் சிறப்பு என்பது சியில் தொடங்குகின்றது. எனவே சரியான விடை சிறப்பு. சிறப்பு என்ற விடையை தெரிவித்திருந்தால் உங்களுக்கு மேலும் 2.5 புள்ளிகள் கிடைக்கின்றது. எங்கே நாங்கள் அடுத்த வினாவுக்குள் செல்வோம். 3 தொடக்கம் 5 வரையான வினாக்களுக்கு தரப்பட்ட சொற்களை ஒழுங்குபடுத்தும் போது இறுதியில் வரும் சொல்லை தெரிவு செய்க. இங்கே 5 சொற்கள் தரப்பட்டிருக்கின்றன. குழந்தை, காப்பு, கூந்தல், கல்வி, கிழமை. இந்த 5 சொற்களையும் ஒழுங்குபடுத்துகின்ற பொழுது இறுதியில் வரும் சொல்லை தெரிவு செய்ய வேண்டும். இங்கே இறுதியில் வரும் சொற்களாக குழந்தை, கூந்தல், கிழமை என்பன தரப்பட்டிருக்கிறது. எங்கே முடிந்தால் முயன்ற வெல்லுங்கள். முதலிலே சொற்களை ஒழுங்குபடுத்துங்கள், இறுதியில் வரும் சொல்லை தெரிவு செய்யுங்கள். உங்களுக்கான நேரம் வழங்கப்படுகிறது, சரியான முடியை தெரிவு செய்யுங்கள். ஆம், நீங்கள் சரியான விடையை தெரிவித்திருப்பீர்கள். இங்கே அவதானியுங்கள். இங்கே குழந்தை, காப்பு, கூந்தல், கல்வி, கிழமை என்பன ஏதோ ஒரு ஒழுங்கிலே காணப்படுகின்றன. அந்த வகையிலே பாருங்கள், இந்த கா வரிசை உங்களுக்கு தெரியும். கானா, காவன்னா, கீனா, கீயன்னா, கூனா, பூவன்னா என்பது அந்த கா வரிசை இவ்வாறு செல்லும். அந்த வகையிலே பாருங்கள், கல்வி முதலாவதாக வர வேண்டியது கல்வி. இந்த கா வரிசையில் முதலாவது எழுத்து கா, ஆகவே கல்வி. அடுத்த 2வது வரிசை கா, ஆகவே காப்பு, கானா, காவன்னா. அடுத்தது கீ, கிழமை. கீனா, கீ என்னாவிலே சொல்லு வந்திருக்க வேண்டும், இங்கே இல்லை. நாங்கள் அதற்கு அடுத்த கீனா, கீ என்ன. அடுத்தது கூ, குழந்தை. கூனாவுக்கு அடுத்த வரிசை கூ, ஆகவே இங்கே இருப்பது கூந்தல். ஆகவே இறுதியாக வர வேண்டிய சொல் கூந்தல். இங்கே பாருங்கள், 2வது விடையிலே கூந்தல் இருக்கின்றது. ஆகவே கூந்தல் என்பது சரியான விடை. கூந்தல் என்ற விடையை தெரிவித்திருப்பின் உங்களுக்கு மேலும் புள்ளிகள் கிடைக்கின்றன. இங்கே நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்வோம். 4வது வினா, முதுமை, பிள்ளை, இளமை, குழந்தை. இவற்றை ஒழுங்குபடுத்துகின்ற பொழுது இறுதியில் வரும் சொல்லை தெரிவு செய்ய வேண்டும். முதுமை, பிள்ளை, இளமை, குழந்தை. இங்கே 3 விடைகள் தரப்பட்டிருக்கின்றன. 1 பிள்ளை, 2 முதுமை, 3 இளமை. எங்கே உங்களுக்கான நேரம் வழங்கப்படுகிறது. முடிந்தால் முயன்று வெல்லுங்கள். சரியான விடையை தெரிவு செய்யுங்கள். ஆம், இங்கே நாங்கள் இந்த சொற்களை ஒழுங்குபடுத்துகின்ற பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பருவத்தில் சில பகுதிகள் தரப்பட்டிருக்கின்றன. இங்கே குழந்தை, அடுத்தது பிள்ளை, அடுத்தது இளமை, அடுத்தது முதுமை. ஆகவே இங்கே இறுதியாக வரும் சொல் முதுமை. முதுமை என்ற விடையை தெரிவித்திருப்பில் உங்களுக்கு மேலும் புள்ளிகள் கிடைக்கின்றன. முதுமை என்பது சரியான விடை. இங்கே நாங்கள் 5வது வினாவுக்குள் செல்வோம். உருவ அமைப்பில் சிறியதிலிருந்து பெரியது வரை ஒழுங்குபடுத்தினால் சரியாக அமையும் விடையது. உருவ அமைப்பில் சிறியதிலிருந்து பெரியது வரை ஒழுங்குபடுத்தினால்
சரியாக அமையும் விடை இது. இங்கே 3 விடைகள், அந்த 3 விடைகளிலும் 3 பிராணிகளுடைய பெயர்கள் தரப்பட்டிருக்கின்றன. உருவ அமைப்பில் சிறியதிலிருந்து பெரியது வரை ஒழுங்குபடுத்துங்கள். எங்கே சரியான விடையை தெரிவு செய்யுங்கள். முடிந்தால் முயன்று வெல்லுங்கள். உங்களுக்கான நேரம். ஆம் பிள்ளைகளே, பன்றி, குதிரை, உடும்பு. இங்கே பன்றி, குதிரை, உடும்பு. குதிரை மிகப்பெரிய பிராணி, அதைவிட சிறிய பிராணி பன்றி, அதைவிட சிறிய பிராணி உடும்பு. ஆகவே இந்த 3ம் ஒழுங்கிலே இல்லை. இங்கே மைனா, அணில், எறும்பு. மைனா, அணில், எறும்பு. இந்த மைனா, அணில், எறும்பு இவை மயக்கத்துக்குரியன. இங்கே பாருங்கள், மைனா, அணில் என்பன சில விடைகள் ஒரே அளவில் இருக்கக்கூடும். இங்கே பாருங்கள், மிகச் சரியான விடை 2. எலி, கீரி, எருமை. பாருங்கள், எலி சிறிய பிராணி, அதைவிட கீரி பெரிய பிராணி, அதைவிட பெரிய பிராணி எருமை. ஆகவே சிறியதிலிருந்து பெரியது வரை ஒழுங்குபடுத்தினால் மிகச் சரியான விடை 2வது விடை. இங்கே 3வது விடையிலே மைனா, அணில், எறும்பு இது சிறியதிலிருந்து பெரியது வரை ஒழுங்குபடுத்தப்படவில்லை. ஆகவே சரியான விடை 2வது விடை. 2வது விடையை தெரிவித்திருப்பேன், அது மிகச் சரியான விடையாகும். இங்கே அடுத்த வினாவை நன்கு அவதானியுங்கள். அங்கே வாசியுங்கள். உச்சிகளின் எண்ணிக்கை குறைந்து செல்லும் ஒழுங்கை காட்டுவது. உச்சிகளின் எண்ணிக்கை குறைந்து செல்லும் ஒழுங்கை காட்டுவது. இங்கே 3 படங்கள் தரப்பட்டிருக்கின்றன, ABC. இந்த 3 படங்களிலும் உச்சிகளின் எண்ணிக்கை குறைந்து செல்லும் ஒழுங்கை காட்டுவது. இங்கே 3 விடைகள் தரப்பட்டிருக்கின்றன. இந்த 3 விடைகளிலிருந்து ஒன்றை தெரிவு செய்யுங்கள். முடிந்தால் முயன்று வெல்லுங்கள். சரியான விடையை தெரிவு செய்யுங்கள். அங்கே உங்களுக்கான நேரம். ஆம்பளைகளே, இங்கே உச்சிகள் உங்களுக்கு தெரியும். இந்த கோடுகள், விளிம்புகள் சந்திக்கின்ற இடம். இந்த முதலாவது A என்ற உருவத்திலே 5 உச்சிகள் காணப்படுகின்றன. அடிப்பகுதியிலே 4, மேல் பகுதியில் 1, 5 உச்சி. இந்த உருவை அவதானியுங்கள். நான்முகி. இந்த நான்முகியிலே 4 உச்சிகள் காணப்படுகின்றன. இங்கே C என்ற உருவை அவதானியுங்கள். இது சதுரமுகி. சதுரமுகிக்கு 8 உச்சிகள் காணப்படும். ஆகவே இங்கே உச்சிகளின் எண்ணிக்கை குறைந்து செல்லும் ஒழுங்கு. ஆகவே 8 என்ற கூடிய உச்சிகளை கொண்ட ஒரு C. ஆகவே C முதலாவதாக வர வேண்டும். இங்கே 2வது 3வது விடைகளிலே C இருக்கின்றன. இந்த சதுர அடி கோம்பகத்திலே பாருங்கள், 5 உச்சிகள். ஆகவே 8க்கு அடுத்ததாக 5. ஆகவே A, C, A, B. Bக்கு 4 உச்சிகள். ஆகவே நீங்கள் CAB என்ற 3வது விடையை தெரிவு செய்திருப்பேன். அது மிகச் சரியான விடையாகும். எங்கே நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்வோம். பட்டம் ஒன்றை கட்டி பறக்கவிடும் காட்சி ஒழுங்கின்றி காணப்படுகிறது. அவற்றை ஒழுங்குபடுத்தும் சரியான விடையை தெரிவு செய்க. எங்கே பிள்ளைகளே, இந்த படங்களை நன்கு அவதானியுங்கள். பட்டம் ஒன்றை கட்டி பறக்கவிடும் காட்சி ஒன்று ஒழுங்கின்றி தரப்பட்டிருக்கின்றது. அவற்றை நீங்கள் ஒழுங்குபடுத்த வேண்டும். இந்த படங்களுக்கு CDBAE என பெயர்கள் தரப்பட்டிருக்கின்றது. எங்கே 3 விடைகள் தரப்பட்டிருக்கின்றன. சரியான விடையை தெரிவு செய்யுங்கள். முடிந்தால் முயன்று வெல்லுங்கள். ஆம், நீங்கள் சரியான விடையை தெரிவு செய்திருக்கின்ற பிள்ளைகளை இங்கே பாருங்கள். முதலாவது ஒரு 4 ஈர்ப்புகள் காணப்படுகின்றன. அந்த ஈர்ப்புடன் வால், நூற்கட்டை, நூற்பந்து காணப்படுகிறது. ஆகவே இந்த B என்பது
முதலாவது சம்பவம். அடுத்து இங்கே இடம்பெறக்கூடிய காட்சி இ, இரண்டாவது பட்டம் கட்டப்படுகிறது. அப்போ பி முதலாவது, இங்கே பி என்பது முதலாவது விடையிலும் இரண்டாவது விடையிலும் காணப்படுகிறது. அப்போ பி முதலாவது. இரண்டாவது இ, இங்கே இரண்டு விடைகளிலும் இ காணப்படுகிறது. மூன்றாவது பட்டம் கட்டப்பட்டு விட்டது சி. ஆகவே இங்கே பாருங்க பி இ சி. அடுத்தது பட்டம் முழுமை பெறுகிறது பி. இறுதியாக பட்டத்துக்கு வாலும் இந்த நூலும் இணைக்கப்படுகிறது. ஆகவே ஏ. ஆகவே முதலாவது விடை இந்த சம்பவத்தை சரியாக காட்டுகின்ற ஒழுங்குமுறையாகும். ஆகவே முதலாவது விடையை நீங்கள் தெரிவு செய்திருக்கிறீர்கள். இது சரியான விடையாகும். எங்கே நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்வோம். பின்வரும் உருக்களில் உள்ள மெழுகுவர்த்திகள் அணையும் ஒழுங்குக்கேற்ப ஒழுங்குபடுத்தினால் சரியான ஒழுங்கை காட்டும் ஆங்கில எழுத்து கூட்டம். இங்கே 4 மெழுகுதிரிகள் காட்டப்பட்டிருக்கின்றன. இவை அணையும் ஒழுங்குக்கேற்ப ஒழுங்குபடுத்தினால் சரியான ஒழுங்கை காட்டும் ஆங்கில எழுத்து கூட்டம். எங்கே முடிந்தால் முயன்று வெல்லுங்கள். சரியான விடையை தெரிவு செய்யுங்கள். உங்களுக்கான நேரம் இப்பொழுது வழங்கப்படுகிறது. ஆம்பிள்ளைகளை நீங்கள் சரியான விடையை தெரிவு செய்திருப்பீர்கள். இங்கே பாருங்கள், இந்த பி என்ற மெழுகுவர்த்தி சிறிய மெழுகுவர்த்தி. ஆகவே இந்த சிறிய மெழுகுவர்த்தி விரைவாக அணைந்துவிடும். இதற்கு அடுத்ததாக உள்ள பெரிய மெழுகுவர்த்தி டி. அது பி அணைந்த பிற்பாடு அணையும். டி அணைந்த பிற்பாடு சி அணையும். சி அணைந்த பிற்பாடு ஏ அணையும். ஆகவே பி என்பது முதலாவதாக வர வேண்டும். இங்கே முதலாவது இரண்டாவது விடைகளிலே பி. அடுத்த இரண்டாவது டி என்பது வர வேண்டும். ஆகவே இந்த முதலாவது விடையிலே சி வந்திருக்கின்றது. அதற்கு முன்னர் டி வர வேண்டும். ஆகவே இரண்டாவது விடை சரியான விடை பி டி சி ஏ. பி டி சி ஏ அணையும் ஒழுங்குமுறை பி டி சி ஏ. இந்த இரண்டாவது விடையை தெரிவு செய்திருப்பேன். அது மிகச் சரியான விடையாகும். எங்கே பிள்ளைகளை பின்வரும் தகவல்களை ஒழுங்கமைத்தால் சரியாக அமைவது. இந்த வினா இலக்கம் 10 அவதானியுங்கள். பின்வரும் தகவல்களை ஒழுங்கமைத்தால் சரியாக அமைவது. பந்தி, எழுத்து, சொல், வாக்கியம். எழுத்து, சொல், வாக்கியம், பந்தி. வாக்கியம், எழுத்து, சொல், பந்தி. இந்த தகவல்களை ஒழுங்குபடுத்துகின்ற பொழுது சரியாக அமையும் ஒழுங்குபடுத்தல். அங்கே முடிந்தால் வந்து வெல்லுங்கள். 3 விடைகளில் இருந்தும் சரியான விடையை தெரிவு செய்யுங்கள். ஆம்பிள்ளைகளை நீங்கள் சரியான விடையை தெரிவு செய்திருப்பீர்கள். இங்கே அவதானிங்கள். எழுத்து, சொல், வாக்கியம், பந்தி. முதலாவது எழுத்து இருக்கும். அந்த எழுத்துக்கள் பல சேர்ந்தது சொல். சொற்கள் பல சேர்ந்தது வாக்கியம். வாக்கியங்கள் பல சேர்ந்தது பந்தி. அந்த வகையிலே ஒழுங்குபடுத்தினால் இரண்டாவது விடை எழுத்து, சொல், வாக்கியம், பந்தி. இந்த விடையை தெரிவு செய்திருப்பின் அது மிகச் சரியான விடையாகும். அங்கே நாங்கள் இறுதி வினாவினை அவதானிப்போம். பயணி ஒருவர் தொடர்பான கீழே உள்ள தகவல்களை ஒழுங்கமைத்த போது கிடைக்கும் சரியான விடையினை தெரிவு செய்க. பயணி ஒருவர் தொடர்பான விவரங்கள் தரப்பட்டிருக்கின்றன. அவற்றை ஒழுங்குபடுத்துகின்ற பொழுது கிடைக்கின்ற சரியான விடையை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். 3 விடைகள் தரப்பட்டிருக்கின்றன. இங்கே 4 விடயங்கள். பொதிகளை உரிய இடத்தில் வைத்தல் 1. 2 பயணச்சீட்டு பெறுதல். 3 ஆசனத்தில் அமருதல். 4 புகையிரத நிலையம் செல்லுதல். இங்கே இவற்றினை ஒழுங்குபடுத்தினால் கிடைக்கும் விடையை தெரிவு செய்யுங்கள். சரியான விடையை தெரிவு செய்யுங்கள். முடிந்தால் முயன்று வெல்லுங்கள். ஆம்பிள்ளைகளை நீங்கள் சரியான விடையை தெரிவு செய்திருப்பீர்கள். முதலாவது இங்கே அவதானியுங்கள். 3வது விடை சரியான விடையாகும். இங்கே புகையிரத நிலையம் செல்லுதல் முதலாவது செயற்பாடு புகையிரத நிலையம் செல்லுதல்.
இரண்டாவது பயணச்சீட்டு பெறுதல். புகையிரத நிலையம் சென்றால் அங்கே பயணச்சீட்டை பெறலாம். அடுத்தது பொதிகளை உரிய இடத்தில் வைத்தல். புகையிரத்துக்குள்ளே ஏறி பொதிகளை உரிய இடத்திலே வைக்க வேண்டும். அடுத்தது ஆசனத்தில் அமருதல். இந்த ஒழுங்கை காட்டுகின்ற மிகச்சரியான விடை மூன்றாவது விடை 4, 2, 1, 3. ஆம்பிள்ளைகளை நீங்கள் சரியான விடையை தெரிவித்திருப்பீர்கள். இந்த தகவல்களை ஒழுங்கமைத்தல் என்ற திறன் கீழே சில வகையான வினாக்களையும் அவற்றுக்கான விடைகளை அவதானித்தீர்கள். அடுத்து நாங்கள் இந்த தகவல்களை ஒழுங்கமைத்தலின் பகுதி 2 வினா வகைகளை அவதானிப்போம். இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். அடுத்து நாங்கள் தகவல்களை ஒழுங்கமைத்தல்